ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிருஷ்ணகிரி குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறான். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்கு பிரியாணி செய்ய சொல்லியிருந்தான். ஸோ நானும் பிரியாணி செய்ய போயிருந்தேன். ஸோ போன உடனே அவனை என்ன பண்ணால், கேமரா கொடு, நானே வந்து உனக்கு வீடியோ எல்லாம் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னான். ஸோ அதுதான் அவங்க எடுத்த வீடியோ தான் இதெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15 கிலோ மட்டன் பிரியாணிக்கு வந்து 3 லிட்டர் ஆயில், 100 கிராம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 சேர்த்து 100 கிராம் போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறமா இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1.25 கிலோ, அப்புறமா தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். ஸோ கொத்தமல்லி வந்து 1/4 கட்டு, புதினா ஒரு 1/4 கட்டு, பச்சை மிளகாய் வந்து 20 ரூபாய்க்கு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி வந்து 1 கிலோ, பூண்டு 1.25 கிலோ போட்டுன்னுக்கிறேன். ஸோ நல்லா ஆயிலில் வந்து பொன்னிறமாக செவந்துருச்சு வெங்காயம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுட்டேன். போட்டவுடனே மட்டன் எல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணி, ஸோ இது வந்து நான் வீடியோ எடுத்திருந்தா இதெல்லாம் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட டைம் இருக்காது. இப்போ அவனாலாம் வீடியோ எடுத்து கொடுத்துருந்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் எல்லாம் கழுவி இஞ்சி பூண்டில் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா தக்காளியெல்லாம் போட்டு, தக்காளியெல்லாம் நல்லா கொழிஞ்ச பின்னாடி சைடில் ஒலை வச்சுருந்தேன். ஸோ அந்த ஒலையில் அரிசி வடித்து எடுத்துகிட்டு வந்து பிரியாணியில் போட்டேன். ஸோ போட்டுட்டு தம்முக்கு விட்டாச்சு. தம்முக்கு விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டோடு பேசியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ